ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டியூட்டோரியல் போர்ட்டல் சைட். ஸோ இந்த ஆன்லைன் டியூட்டோரியல் போர்ட்டல் சைட் இந்த நேம் வச்சு நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னவாக இருக்குன்றதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸ் யாருக்கெல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, பட் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ சம் ஃபீல்ட்ஸ்லையோ சம் டெக்னாலஜிஸ்லையோ அவர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட அவரோட ஸ்பெஷல்ஸ் வந்து அதை வச்சு அவருக்கு ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரீலான்சருக்கெல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் என்னெல்லாம் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டலில் நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆன்லைனில் யாராவது டியூட்டர்ஸ் தர்றாங்க அப்படின்னா நம்ம போர்ட்டலுக்குள்ளே வந்து தேடினாங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் தான் அங்கே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஓகே, இப்போது ஒரு யூசர்ஸ் வந்து பப்ளிக்காக உங்களோட ப்ரொஃபைல் தேடுறாங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை பார்ப்பாங்க. ஓகே, ஸோ உங்களோட ஸ்கில்ஸ், நீங்கள் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்ட்ஸில் இருக்கீங்க, ஸோ என்ன டெக்னாலஜி உங்களுக்கு தெரியுது அப்படின்றத பார்த்துட்டு ஜஸ்ட் உங்களோட டியூட்டர்ஸ் உங்களோட கிளாஸ் வேணும் அப்படின்னா உங்களை ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்போது கண்டிப்பாக ஸ்டாஃப்ன்ற ஒரு மாடியூல்ன்றது இங்கே இருக்கும். ஓகே, ஸோ ஆன்லைன் டியூட்டோரியல் போர்ட்டலில் ஸ்டாஃப்ன்ற மாடியூல் இங்கே இருக்குது. தென் இன்னொரு மாடியூல் ஆட்டோமேட்டிக்காக அட்மின்ற ஒரு மாடியூலும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது டியூட்டர்ஸ்க்கும் அட்மினுக்கான மாடியூல் தான் இங்கே பேசிக்காக இருக்க போகுது. யூசர்ஸுக்கு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் யூசர்ஸ்ன்றது பப்ளிக்ஸ் தான். ஸோ பப்ளிக்ன்றது அவங்க வந்து அவங்களோட பேர் ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஜஸ்ட் பப்ளிக்ன்றது டியூட்டர்ஸை பார்த்துட்டு டியூட்டர்ஸோட கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். அவங்க எப்படி வந்து உள்ளே பார்ப்பாங்க, இப்போது இது நம்ம ப்ராஜெக்டோட மெயின் பேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் ஜஸ்ட் வெல்கம் பேஜ். இந்த பேஜில் டியூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா என்னென்ன டியூட்டர்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணிலாம் இருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு எங்கே ஷோ பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த டியூட்டர்ஸ்லேருந்து யாராவது டியூட்டர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு எதாவது நீங்கள் கொரி சென்ட் பண்ணணும், மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் கொரி ஆப்ஷன்ஸில் உங்களோட நேம், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட கான்டாக்ட்ஸ் இதை போட்டுட்டு என்ன மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட மெயிலுக்கு, அவங்களோட ப்ரொஃபைலுக்கு இந்த மெசேஜ் போயிடும். தென் நம்ம போர்ட்டலுக்குள்ளே வந்து அந்த ஸ்டாஃப் மெசேஜை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிறது எவ்வளோ நாள் ஆகும், ஸோ எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்கன்றதுலாம் நீங்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இது ரெண்டு விதமான விஷயத்துக்கும் யூஸ் ஆகும். பேரண்ட்ஸ் ஏதாவது அவங்களோட சில்ட்ரன்ஸுக்கு ஏதாவது கோர்ஸ் வந்து ஆன்லைனில் தேடுறாங்க. ஓகே, அப்படி ஆன்லைனில் தேடும் போது ஒரு நல்ல டியூட்டர்ஸாக கிடைக்குமான்றதை ஜஸ்ட் அவங்க ஒரு ஆப்ஷன் மூலயமா பார்த்துப்பாங்க. இப்போ ஏதாவது இன்ஸ்டியூட்டோ இல்லை வேறு ஏதாவது போனாங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் இந்த டியூட்டர் தான் உங்களுக்கு இருப்பாருன்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வைப்பாங்க. ஓகேவா? பட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டியூட்டர்ஸே உங்களுக்கு ஆப்ஷன் வைஸாக இருக்கும். ஓகே, இப்போ இவர் HTML போட்டிருக்காரு அப்படின்னா இவங்களும் HTML போட்டிருப்பாங்க. ஓகேவா? பட் இங்கே நீங்கள் மெஜாரிட்டியாக என்ன செக் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட வேறு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குன்றதெல்லாம் வச்சு சூஸ் பண்ணுவீங்க. இவங்க 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா எதில் 5 இயர்ஸ், MySQL 5 இயர்ஸ். இது என்ன உங்களுக்கு PHPயில் வேணும் அப்படின்னா இவங்க தான் PHPயில் 5 இயர்ஸ். அவங்க PHPயில் 5 இயர்ஸ்ன்னு கேட்டால் டவுட்டு தான். ஓகேவா? ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வியூ பண்ணி பார்த்து தான் தெரியும். பட் இவங்க டியூட்டர்ஸே இவங்க ஆப்ஷனில் இருக்கும் போது உங்களுக்கு இங்கே சூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். யாருக்குன்னா பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கே பப்ளிக்கும் நல்லா யூஸ்ஃபுல் ஆகுது, ஃப்ரீலான்ஸருக்கும் அதிகமாக யூஸ்ஃபுல் ஆகுது தான் இந்த ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அப்போது நம்ம ஸ்டாஃப் ப்ராஜெக்ட், ஸ்டாஃப் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது, ஸ்டாஃப் அட்மின் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இந்த அட்மின் லாகின், இந்த அட்மின்றது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்டாஃபை மேனேஜ் பண்ணுறது, என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றதை மேனேஜ் பண்ணுறதுக்காகவே இந்த அட்மின் லாகின். ஓகேவா? ஸோ நான் அட்மின் லாகின் லாகின் பண்ணி காமிக்கிறேன். எஸ், அட்மின் லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் ஆக்டிவ் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, வெரிஃபைட் டியூட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இன்ஆக்டிவ் கோர்சஸ்லாம் எத்தனை இருக்குது, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ குவரிஸ் இருக்குது, எவ்வளோ டியூட்டர்ஸை நீங்கள் பிளாக் பண்ணீங்கன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த அட்மின் மாடியூலில் இருக்குது. ஓகே, ஸோ கோர்சஸ் லிஸ்ட், இது வரைக்கும் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, என்னென்ன கோர்சஸ்லாம் ஆக்டிவ் வைக்கலாம், என்னென்ன கோர்சஸ்லாம் இன்ஆக்டிவ் வைக்கலாம். பிகாஸ் இப்போது MySQL டியூட்டர்ஸ் வந்து போயிட்டாரு, நம்மளோட போர்ட்டல் வந்து வெளியே போயிட்டார் அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணி அதை நான் இன்ஆக்டிவ்னு மாற்றிடும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ண இன்ஆக்டிவ் மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே இன்ஆக்டிவ்னு காட்டிடும். MySQL யாருமே சூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் எனக்கு அந்த MySQL டியூட்டர்ஸ் யாராவது புதுசாக வந்துட்டாங்க பிறகு நான் இங்கே ஆக்ஷன்ஸில் போய் ஆக்டிவ்னு மாற்றிடும். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது அட்மின் தான். ஸ்டாஃப்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியாது. ஸ்டாஃப்ஸ் மேனேஜ் பண்ணலாம். என்ன மேனேஜ் பண்ணலாம்னா அவங்களோட மாடியூல்ஸும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் அவங்க ஏதாவது ஒரு ஸ்கில் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ஸை அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே,
தென் எவ்வளோ டியூட்டர்ஸ் இருக்காங்கன்றதை மேனேஜ் பண்ணுறது. இப்போதைக்கு 4 டியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த 4 டியூட்டர்ஸும் வெரிஃபைட் டியூட்டர்ஸ். அதாவது என்னதான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் நான் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணணும். ஓகே, அட்மின் வெரிஃபை பண்ணாதான் இந்த போர்ட்டலில் அவங்க ப்ரொஃபைல் வந்து வியூ ஆகும், இல்லைன்னா வியூ ஆகாது. ஓகே, ஸோ காமன் என்கொயரிஸ் என்னென்ன என்கொயரிஸ்லாம் வந்திருக்கு. சாம்பிள் மெசேஜ் ஒருத்தர் டைப் பண்ணியிருக்காரு, தென் ஒருத்தர் சாம்பிள் குவரி வருதான்றதை செக் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அட்மின் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் யூசர்ஸ் லிஸ்ட், என்னென்ன யூசர்ஸ் நார்மலாக இருக்க யூசர்ஸ்லாம் என்னென்ன யூசர்ஸ்லாம் லாகின் பண்ணியிருக்காங்க, எங்கே ஒரு ஸ்டாஃபாக வேலை செய்கிறாங்க, கரண்ட்டாக இருக்கிற யூசர்ஸ் இவங்க 3 பேர் தான். ஓகே, தென் செட்டிங்ஸில் போய் நீங்கள் உங்களோட வெப்சைட் இருக்குது இல்லையா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் கண்டென்ட் நீங்கள் மாற்றுறது, அபோட்டஸ் கண்டென்ட்டை நீங்கள் மாற்றுறது, சிஸ்டம் லோகோஸை நீங்கள் மாற்றுறது, இது எல்லாமே நீங்கள் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் அட்மின் மாடியூல்ஸ் பார்த்தாச்சு. அப்போது யூசர் மாடியூல்ஸ் என்னெல்லாம் இருக்கும், யூசர்ஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியுமா? கேட்டால் முடியும். இங்கே ஆட் யூசர்னு கொடுத்துட்டு நீங்கள் யூசர்ஸை ஒரு ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டாஃபாகவும் வச்சுக்கலாம், அட்மின் ஆக்சஸாகவும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அட்மின் மாடியூல் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டாஃப் மாடியூலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் வெப்சைட்குள்ளே போகிறேன், லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஆல்ரெடி இருக்க அக்கௌண்ட் லாகின் பண்ண போகிறதில்ல, புதுசாக ஒரு அக்கௌண்ட் லாகின். ஸோ சைன் அப் அக்கௌண்ட். சைன் அப் அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், சேவியா, ஓகே சேவியர் வேண்டாம், தரன் அப்படின்னு ஒரு பேர் டைப் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட். ஓகே, நான் தான் அந்த தாரன்றதை நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மெயில் ஐடி, தென் மிடில் நேம் குமார், லாஸ்ட் நேம் இஸ் ஆஸ் யூஷுவல் இனிஷியலாக தான் வரப்போகுது, ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ அவத்தார் உங்ககிட்ட ப்ரொஃபைல் இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எஸ்சிடிசி மட்டும் டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம அக்கௌண்ட்குள்ளே வந்தாச்சு. அக்கௌண்ட்குள்ளே வந்தாச்சுன்றதை நீங்கள் இங்கே பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ என்னோடய பேர் போட்டு ஒரு ப்ரொஃபைலுக்குள்ளே வந்துருச்சு. இதுதான் என்னோடய அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் பேஜில் நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு 7/9/1996 1998 மெயில். ஸோ காண்டாக்ட் அப்படின்னா காண்டாக்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் அட்ரஸ், ஓகே, ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? ஸோ நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் போடுறேன். ஓகே, எஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங் போடுறது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஐ வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 3 years cloud engineer. ஓகே, ஜஸ்ட் என்னோட ஷார்ட் இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் yet வெரிஃபைட் அப்படின்னா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இதை அட்மின் வந்து வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? அட்மின் வெரிஃபை பண்ணாத வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்ஸை நீங்கள் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் உள்ளே போயிட்டு எடிட் ப்ரொஃபைல். ஓகே, எடிட் ப்ரொஃபைலுக்கு போல நான் டேரெக்டாக அட்மின் லாகினுக்கு போகிறேன். ஓகேவா? என் பேர் இது வராது. ஓகே, இதை லாக் அவுட் பண்ணிட்டு அட்மின் லாகின்குள்ளே போகிறேன். அட்மின் லாகின்குள்ளே போனேன் அப்படின்னா டியூட்டர்ஸ் லிஸ்ட்டில் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல். யார் அப்ரூவல்னா நம்ம இப்போ கிரியேட் ஆன தரன்குமார். ஓகே, ஸோ நான் ஆக்ஷன்ஸில் எடிட்குள்ளே போனேன் அப்படின்னா இவரோட பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபுல்லாக வருது. ஸோ இவர் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா? ஸோ என்ன இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து அஷ்யூரில் நான் கொடுத்தேன். ஸோ க்ளவுடில் என்ன இருக்குன்றா நான் கொடுத்தேன். ஓகே, அட்மின்றது கொடுத்தேன். சேவ் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பெண்டிங்கில் வச்சுக்கலாமா, இல்லை இன்ஆக்டிவில் வைக்கலாமா, இல்லை பிளாக்ல வைக்கலாமான்றதுலாம் இருக்கும். ஜஸ்ட் நான் எவ்வளோ வெரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நான் டியூட்டர் லிஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். எனக்கு இந்த தருண்குமார் வெரிஃபைல இருக்கேன்.
ஓகே, அப்போ வெளியே வந்து யார் பார்த்தாலும் இந்த தரண்குமார்ன்றது வெளியே ஷோ பண்ணும். ஓகேவா? இப்போ நான் வெளியே போய் பார்க்குறேன். டியூட்டர் லிஸ்ட் எடுத்தோம்னா தரண்குமார்ன்றது ஆடாக இருக்காரு, யாருன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆடாக இருக்காரு. ஸோ எனக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு டியூட்டர்ஸ் நான் தேடுறேன் அப்படின்னா இந்த போர்ட்டலுக்குள்ளே வந்து இவரை செலக்ட் பண்ணி இவர் என்னென்ன இவரோட டீட்டெயில்ஸ் என்ன, இவர் எதில் ஸ்பெஷாலிட்டி, அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இவருக்கு ஏதாவது நான் கோரி எழுதணுமான்றதையும் நான் சூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? புரியுதா? பேக் டு த லிஸ்ட். உதாரணத்துக்கு நான் வந்து மாதேஷ் மனோஜ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சென்ட் கொரி அப்படின்னு ஒரு கொரி கொடுப்பேன். ஓகே, இப்போ என்ன கொரி கொடுக்கணும்னா வினோத் அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஒரு கொரி vinood@gmail.com. Okay, so contacts. I want to join your session, online session. ஓகேவா? ஸோ மாதேஷ் மனோஜுக்கு இவருக்கு போயிடும். நான் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணேன் மாதேஷ். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம டெம்பிளுக்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ மாதேஷ் கரெக்ஷன் என்னன்றது நான் பார்த்துக்கிறேன். இங்கே இதுதான் நம்ம டேட்டாபேஸ். இங்கே டியூட்டர் லிஸ்ட் இஸ் லிஸ்ட். ஸோ யூசர் டேபிள். செகண்ட் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா மாதேஷ் மாதேஷ். ஓகே, பாஸ்வேர்ட் அண்ட் ப்ரொப்ரைட்டரி. ஓகே, இது வந்து தான் பாஸ்வேர்டு. ஓகே, பாஸ்வேர்ட்னா மறுபடியும் பாஸ்வேர்டு. ஓகே, மாதேஷ்ன்ற அப்படின்னு வந்து கொரி. ஸோ கொரின்றது வந்துருக்கு. ஓகே, இந்த கொரின்றது வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வியூ பண்ணி பார்த்தா அப்படின்னா யாருக்கு அமைச்சிருக்காங்க, யாருக்கு அங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகே, ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அது ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரிவ்யூ கண்டெல்லாம் புதுசாக வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த கமெண்ட். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.